எந்த ஒரு நாடு சத்தியத்தை சீர்குலைக்கிறதோ, நாட்டின் அமைதியை சமாதானத்தை கெடுக்கிறதோ, எந்த நாட்டில் ஊழியர்கள் தாக்கப்படுகிறார்களோ அந்த நாட்டுக்கு ஐயோ! அந்த நாடு சீர்கெட்டு அழிஞ்சு போகும் என்று வாஸ்தவங்கள் சொல்லப்படுகிறது. நல்ல ராஜாக்களை, அதிபதிகளை, தலைவர்களை கெடுக்கிற சாத்தானின் கூட்டத்தார் ஒரு சிலர் உறவாடி கெடுப்பார்கள். அவர்களுடைய ஆதாயத்துக்காக ராஜாவை தாஜா பண்ணி ராஜாவுக்கு சில தவறான காரியங்களை செய்து ராஜாவுடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் மயக்கி ராஜாவை தன் வசம் அடிமைப்படுத்தி தன் சொல்வதெல்லாம் கேட்கும் வண்ணமாக செயல்பட்டு நாட்டை சீர்குலைக்க, அமைதியை கெடுக்க, கெஜரா நிரம்ப வேண்டும், பணங்கள் நிரம்ப வேண்டும், இந்தந்த காரியங்கள் இப்படிலாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தவறான ஆலோசனை சொல்லுகிற ஜனங்கள், சாத்தானுடைய கூட்டத்தார்கள், சமூக விரோதிகள், அதிகாரிகள், இப்படி அநேக தேசத்தில், அநேக நாடுகளில், ராஜாக்களுக்குள்ள, பிரதமருக்குள்ள, ஜனாதிபதிக்குள்ள, முதலமைச்சர்களுக்குள்ள, நல்ல தலைவர்களுக்குள்ள இப்படி சமூக விரோதிகள், ஏசப்பாவை காட்டி கொடுத்த யூதாசை போன்ற ஆட்கள் அநேக இடங்களில் இருப்பார்கள். அப்படி தான் அஸ்குவின் ராஜாவுடைய தளபதியாக இருந்த ஆமான் என்பவன் 127 தேசங்களில் இருக்கிற யூதர்களை, கிறிஸ்தவர்களை அழிக்க, சிறைப்பிடிக்க ராஜாவிடத்தில் தந்திரமாய் பேசி உத்தரவு பெற்று கொண்டான். அது மாத்திரமல்ல, ராஜாவையும் பாதுகாத்து நாட்டையும் பாதுகாக்க தேவ நாமத்தையும் மகிமைப்படுத்த வேண்டும் என்றிருந்த தேவ மனுஷனாகிய மெர்தகாயை கொலை செய்யவும் திட்டமிட்டிருந்தான். அப்படி அவன் திட்டமிடுகையில் ஒருமுறை ராஜாவுக்கு ஆபத்து நேரிட்ட போது காப்பாற்றும் வண்ணமாக செயல்பட்ட மெர்தகாய்க்கு உதவி செய்யும்படியாக அந்த ராஜாவுடைய மனசில், எண்ணங்களில் தேவன் ஒரு சிந்தையை கொடுத்தார். அதுக்கு முன்பாக இந்த சமூக விரோதி ஆமான் மெர்தகாய்க்கு தீங்கு செய்ய நினைத்து தூக்கு மரங்களை செய்து அழிக்கும்படியாக எண்ணம் கொண்டிருந்தான். ராஜாவை வசப்படுத்தி நாட்டை தன் கை வசப்படுத்தி கொள்ளவும், ராஜாஸ்தானத்தில் நாம் இருக்கவும் பேராசை கொண்டான். நடந்தது என்ன? 127 தேசத்திலிருந்த கிறிஸ்தவர்களை, யூதர்களை காப்பாற்றும்படியாக தேவன் முன்குறிக்கப்பட்ட மெர்தகாய் எஸ்தர். அதுக்கு காரணம் உபவாசி ஜெபித்தார்கள், விசுவாசத்தோடு இருந்தார்கள், உண்மையுத்தமாய் இருந்தார்கள், மக்கள் மீது, தன் தேசத்தின் மீது அக்கறை கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை தேவன் கைவிடுவாரா? ராஜாவிடத்திலே செல்லவும், ராஜா அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணவும், 3ஆம் 4ஆம் தளபதியாக, சானாதிபதியாக அவளை உயர்த்தவும் செய்தார். ஆனாலும் மெர்தகாயும் எஸ்தரியும் 127 தேசத்தில் இருந்த கிறிஸ்தவர்களை அழிக்க நேரிட்ட அந்த பாவி ஆமானுக்கோ மரணம் நேரிட்டப்பட்டது. இப்படி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, மிஸ்ரேலுக்கு விரோதமாய் எழும்புகிற, பொய் வழக்கு போடுகிற, சிறைப்பிடிக்கிற, பரிசுத்த வேதத்தை கொளுத்துகிற, தீங்கு செய்கிற, நாட்டை சீரழிக்கிற, நாட்டின் சமாதத்தை கெடுக்கிற எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாடு நாசமாக போகும் என்று சொல்லி, சீர்கெட்டு போகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே சில இடங்களில் சொல்லுகிறார். சோதம் கோமரா நாட்டுக்கு நேரிடுவதை காட்டிலும் மிக பயங்கரமாக இருக்கும், சோதம் கோமரா நாடே மேலு அப்படி என்று சொல்லுகிற அளவுக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கிறோம். எனவே சபைகளை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னது போல, நம் தேசத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களும், நீதிமான்களும், அப்போஸ்தலர்களும், தீர்க்கதரிசிகளும், சுவிசேஷகர்களும், மெய்ப்பர்களும் கூட்டாக செபித்து அதிகாரத்தோடும் விசுவாசத்தோடும்
உடன்படிக்கையோடும் மன்றாட்டு ஜெபம் செய்ய, விண்ணப்பம் ஜெபம் செய்ய நாம் கற்றுக்கொண்டு, மிருதகாயைப் போல, எஸ்தர் ராசாத்தியைப் போல உபவாசித்து ஜெபித்து நம் தேசத்து மக்களை பாதுகாக்க நாம் ஜெபம் செய்வோம். ஒருமன ஆவியோடு இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம் இந்தியா தேசத்தையும் தமிழ்நாட்டையும் உலகத்தையும் பாதுகாக்கும்படியாக பாதுகாப்பார். காட் பிளஸ் யூ.